இந்த கிளாஸ்ல வித் லைனிங்க்கு எப்படி குர்த்தி மேக் பண்ணணும், பேட்டர்ன் எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை ஈவன் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் ஷீட் வந்து பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுல்லா குர்த்திக்கு டோட்டலா போட்டுக்கலாம். இல்ல ஷீட் வந்து எனக்கு பெருசா இல்ல சின்னதா தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஹிப் வரைக்கும் மட்டும் பேட்டர்ன் போட்டுட்டு ரிமைனிங் வந்து டைரக்டா லைனிங்லேயே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது எப்படிங்கறத உங்களுக்கு இந்த கிளாஸ்ல நான் சொல்றேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட்லாம் தேவையோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து பஸ்ட் ரவுண்ட் வேணும், வேஸ்ட் ரவுண்ட், பாயிண்ட் டு பாயிண்ட் தேவையில்ல, ஹிப் ரவுண்ட், அண்டர் ஹிப் ரவுண்ட், சீட் ரவுண்ட், இந்த தை ரவுண்ட், நீ ரவுண்ட் எல்லாமே பேண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆங்கிள் ரவுண்ட் எல்லாமே பேண்ட்டுக்கு. அடுத்து ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துக்கோங்க, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் ஆப்ஷனல் தான். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த், பேக் நெக்கோட டெப்த், ஷோல்டர் டு வெயிஸ்ட் எவ்வளோ, ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ, இது கூட நமக்கு தேவையில்ல, ஆப்ஷனல். ஷோல்டர் டு ஹிப், ஷோல்டர் டு அண்டர் ஹிப், ஷோல்டர் டு சீட், ஷோல்டர் டு அண்டர் சீட், அண்ட் ஸ்லீவோட லென்த், வெயிஸ்ட் டு ஃப்ளோர் எவ்வளோ, வெயிஸ்ட் டு நீ எவ்வளோ, இது வந்து பேண்ட்டுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பஸ்ட் ரவுண்டு என்ன அப்படிங்கிறத பாருங்க. இப்போ சின்ன பாடி 35 தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சென்டர் பஸ்ட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சென்டர் பஸ்ட் அப்பர் பஸ்ட் ரெண்டுக்குமே பெருசா எந்த வித்தியாசமும் இருக்காது, ஓரளவு ஈக்குவலா வரும். இல்லைன்னா ஒரு 0.5 இல்ல 1 inch இது மட்டும்தான் டிஃபர் ஆகும். இதே பெரிய பாடி சைஸ் 40 இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நீங்க அந்த மாதிரி பெரிய பாடி சைஸ் இருக்கிறவங்களுக்கு அப்பர் பஸ்ட் ரவுண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் காமனா நீங்க அப்பர் பஸ்ட் மட்டுமே கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ பஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 31.5. ஓகேவா? ஸோ இந்த பஸ்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 12 டிவைட் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ஸ் வேர்க்கே சொல்லி கொடுத்துருப்போம் எப்படி பண்ணணும். கிட்டத்தட்ட அதே மாதிரி மெத்தட் தான் இதுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 31.5 divided by 12, 2.6. ஸோ 12 டிவைட் பண்ணிட்டு அதை இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப லோ நெக் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 0.5 கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்ல நார்மல் நெக் தான் வைக்க போறீங்க அப்படின்னா சேம் இதை அப்படியே வச்சுக்கோங்க. பிகாஸ் ரொம்ப லோ நெக் போக போக உங்களுக்கு அகண்டு வரும், அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு நார்மல் நெக் தான் வைக்க போறேன், அதனால இதை அப்படியே வச்சுக்கிறேன். 2.6 இங்க என்ன வந்துச்சோ இதை அப்படியே ஷோல்டருக்கு வச்சுக்கலாம். இல்ல நீங்க கம்மி பண்ணி சின்னதா வைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் ஒரு 0.5 கம்மி கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 2.5 வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நார்மல் நெக் அப்படிங்கிறது ஒரு 5 வரைக்கும் தான் இருக்கும். 5 to 6 முடிஞ்சிடணும், அதுக்கு மேல போகக்கூடாது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் வந்து 6, நான் 6 தான் கொடுக்குறேன், அதுக்கு மேல போக வேண்டாம். ஸோ இங்க 2.6 அப்படிங்கும் போது இங்கேயும் 2.6 தான் வரும். நெக்ஸ்ட் ஒரு 1/2 inch டிஃபரன்ஸ்ல நீங்க யூ நெக் போடுறதா இருந்தா இப்படியே யூ எடுத்துக்கோங்க. ஏதாவது டிசைன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு 1 inch நான் மேல மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி கொண்டு வரேன். ஓகேங்களா? நான் இன்னைக்கு இந்த மாதிரி தான் கொடுக்க போறேன், இப்படி வந்து இப்படி வர மாதிரி. நீங்க யூ போடணும்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல 1/2 inch இப்படி ஒரு யூ போட்டுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து பஸ்ட் ரவுண்டை 6 டிவைட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டிச்சிங் பஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் பஸ்ட் ரவுண்டுங்கிறது என்ன? அக்யூரேட் பஸ்ட் ரவுண்டோட ஒரு 1.5 inchல இருந்து 3 inch வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதுன்னு உங்களுக்கு நான் கிட்ஸ் வேர்லயே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ எனக்கு 31.5 தான் என்னோட பஸ்ட் ரவுண்ட். ஓகேவா? இது கூட ஒரு 3 inch வந்து நான் ஸ்டிச்சிங்காக ஆட் பண்றேன். அப்ப எவ்வளவு வரும்? 34.5. இதுதான் என்னோட ஸ்டிச்சிங் பஸ்ட் ரவுண்ட். இதை வந்து 6 டிவைட் பண்றேன்.
எவ்வளவு வருது 5.75. மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இங்கேயும் 5.75 மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் லைன் ஸ்ட்ரெயிட்டா வரும். அண்ட் இங்க வந்து நான் 2.5 வச்சிருந்தேன். சேம் இங்கேயும் 2.5 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க நெக்குக்கு மட்டும்தான் அக்யூரேட் பஸ்ட் ரவுண்ட் எடுத்தீங்க. இனிமே வர எல்லாத்துக்குமே ஸ்டிச்சிங் ரவுண்ட் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டிச்சிங் பஸ்ட் ரவுண்ட் எடுத்தேன்னா சேம் இங்கேயும் ஸ்டிச்சிங் பஸ்ட் ரவுண்ட் தான். 34.5 டிவைட் பை 4. ஃபர்ஸ்ட் 12ஆல பண்ணோம், இப்போ 6ஆல பண்ணோம், இப்போ 4ஆல பண்றோம். 8.6. 8.6 எங்க வரணும்? இங்க இருந்தே மார்க் பண்ணணும். ஸோ இங்க இருந்து 8.6. ஓகே, ஸோ இங்க வந்து நீங்க காமனா 1/2 இன்ச் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பஸ்ட் ரவுண்ட், அக்யூரேட் பஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை 24ஆல டிவைட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 0.5 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 0.8 வருது. ஸோ இங்கிருந்து நீங்க 0.8 வச்சுக்கலாம். பேக்குக்கு நீங்க அப்படியே அந்த 1.3 அதை அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா காமனா நீங்க எல்லாத்துக்குமே 0.5 வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ஏன்னா இது வந்து பிளவுஸ் கிடையாது. பிளவுஸுக்கு மட்டும்தான் நம்ம ரொம்ப அக்யூரேட்டா டிசைன் பண்ணுவோம். குர்த்தி மேக்ஸி எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு தான் பார்ப்போம். அதனால நம்ம ரொம்ப அக்யூரேட்டா பிளவுஸ் அளவுக்கு ஃபிட்டிங் எல்லாம் போட தேவையில்ல. அதனாலதான். அண்ட் இப்ப என்ன பண்ணோம்னா ஷோல்டர்ல இருந்து வெயிஸ்ட் வரைக்கும் நம்ம இப்ப மார்க் பண்ண போறோம். ஸோ ஷோல்டர் டு வெயிஸ்ட், எனக்கு ஷோல்டர் டு வெயிஸ்ட் 13 இருக்கு. ஷோல்டர் டு ஹிப் 15, ஷோல்டர் டு அண்டர் ஹிப் 17.5, ஷோல்டர் டு சீட் வந்து 23. நீங்க வந்து 3 இது மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷோல்டர் டு வெயிஸ்ட் எவ்வளோன்னு பாருங்க. 13. ஓகேங்களா? அடுத்து ஷோல்டர் டு ஹிப் 15, அண்டர் ஹிப் 17.5. 15, 17.5. அடுத்து சீட் ரவுண்ட் தேவைப்பட்டாலும் வச்சுக்கலாம். பிகாஸ் ஒரு சிலருக்கு வந்து சீட் ரவுண்ட் வந்து பெருசா இருக்கும். அப்போ அந்த குத்தி வந்து ஃபுல்லா கவர் ஆகணும். ஓப்பனா இருந்துச்சுன்னா அது பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும் இல்லையா? அதனால கீழே வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கு சீட் ரவுண்டும் தேவைப்பட்டா, இது ஆப்ஷனல் தான். சின்ன பாடிக்கு தேவைப்படாது, பெரிய பாடிக்கு தேவைப்படும். ஸோ பெரிய பாடிக்கு சீட் பெருசா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீட் ரவுண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஷோல்டர் டு சீட் 23. அதாவது உங்களுக்கு வந்து தேவைப்பட்டா மட்டும் எடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 22.5 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 22.5 வருது. சீட் ரவுண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ இத லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஷோல்டர் டு
waist. இது shoulder to hip. இது shoulder to under hip. இது shoulder to seat. ஒரு சிலருக்கு சீட் பெருசா இருக்கு அப்படின்னா இதுவும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். சின்ன பாடி 35க்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் இது தேவைப்படாது. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணணும், ரவுண்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பாருங்க, 26. அப்ப இது கூட ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட்டையும் சேர்த்திக்கணும். அப்ப 26 பிளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 3 போடுங்க. அப்ப 29. அதை 4ஆல டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 7.25. அப்போ 7.25 இங்க வரணும். ஓகே, அடுத்து ஹிப் ரவுண்ட் எவ்வளோ? 29 பிளஸ் ஒரு 3 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு 32 டிவைடட் பை 4 போடுங்க. 8. இது வந்து 8. நெக்ஸ்ட் அண்டர் ஹிப் ரவுண்ட் 34 பிளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 3 37. இதை 4ஆல டிவைட் பண்ணுங்க. 9.25. ஓகே, பிளஸ் சீட் ரவுண்ட் எவ்வளோன்னு பாருங்க. 35.5 பிளஸ் 3. இதை 4ஆல டிவைட் பண்ணுங்க. 9.6. ஓகே, ஸோ இந்த சீட் ரவுண்ட் வந்து சீட் ரொம்ப பெருசா இருக்கிறவங்களுக்கு மட்டும் மார்க் பண்ணா போதும், மற்றவங்களுக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ இங்க இருந்து இங்க அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் லைன் கொண்டு வாங்க. கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப் பண்ணிருங்க. அண்ட் இதையும் வெயிஸ்டும் ஹிப்பும் கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் சென்டர் ஹிப்பும் அண்டர் ஹிப்பும். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஷார்ப்பா ஜாயிண்ட் ஆகக்கூடாது, லைட்டா இப்படி பெண்ட் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி. அடுத்து இங்க இருந்து இங்க. ஓகேங்களா? இப்ப என்னோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு லைட்டா இப்படி வந்து கர்வ் ஆகி வருது. ஒரு சிலருக்கு இவ்வளோ கர்வ்லாம் இருக்காது, இப்படியே போயிடும். இவ்வளோ பெண்ட் ஆகாம லைட்டா பெண்ட் ஆகும். பிகாஸ் ஒரு சிலருக்கு வந்து இடுப்பு கொஞ்சம் ஹிப் சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னா இவ்வளோ வி ஷேப் வராம லைட்டா இப்படி பெண்ட் ஆயிட்டு போயிடும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க கரெக்டா அங்க என்ன வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நல்லாவே ஹிப் ரவுண்டு கொடுத்து வருது. ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து நம்ம 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, ஒரு சிலருக்கு வந்து ஓப்பன் வைப்போம் இல்லைங்களா, ஓப்பன் இங்க அண்டர் ஹிப்போடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 30 to 35 இருக்கிறவங்களுக்குலாம் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் சீட்டை கவர் பண்ற மாதிரி போட்டாதான் பிடிக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஓப்பனா தெரியுது, அது பார்க்க நல்லா இல்லை, எனக்கு கொஞ்சம் கவர் ஆகி வரணும் அப்படின்னு நினைச்சா நீங்க சீட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த அண்டர் ஹிப்பும் சீட் இருக்கு இல்லைங்களா, அதுல பாதி எவ்வளவோ அதை மார்க் பண்ணி அதோட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓப்பன் வந்து அங்கிருந்து வைக்க ஆரம்பிக்கலாம். இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் 5 இருக்கு. ஸோ இதோட பாதி 2.5. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 2.5ஓட ஓப்பன், ஓகே, இங்க இருந்து ஓப்பன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இதோட ஸ்டாப் பண்ணிடணும், இங்க இருந்து ஓப்பன் வரும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப ஷீட் வந்து சின்னதா தான் இருக்கு அப்படின்னா இந்த ஓப்பன் எங்க வருதோ இந்த சீட்டோட முடிச்சுட்டு ரிமைனிங் பிளேஸ் எல்லாமே அப்படியே விட்டுறலாம். இது வரைக்கும் மட்டும் கட்டிங் போட்டா போதும். ஓகேங்களா?
ஸோ இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. பேக்குக்கும் கட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணலாம்னா, பேக்குக்கு வந்து ஆக்சுவலி நெக்கு மட்டும்தான் டிஃபர் ஆகும், மீதி எல்லாம் ஒண்ணுதான். ஜிப்பு வைக்கிற மாதிரி இருந்தா நமக்கு வந்து சைட்ல ஒரு 1 இன்ச் ஜிப்பு வைப்போம், மற்றபடி எல்லாம் சேம் தான். இதவே நீங்க அப்படியே வச்சுக்கலாம். நெக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் கம்மி பண்றீங்கன்னா மேல வச்சுக்கணும், அதிகம் பண்றீங்கன்னா கீழே வச்சுக்கணும், அது மட்டும்தான். ஓகேங்களா, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் எடுக்க போறோம். ஸ்லீவுக்கு வந்து கீழே லைனை ஈவன் பண்ணிட்டு ஒரு சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்லீவ் உடைய லென்த் எவ்வளவு வேணும் நீங்க போட்டுக்கோங்க. அதாவது ஷார்ட் ஸ்லீவ் வேணுமா, எல்போ ஸ்லீவா, ஃபுல் ஹேண்டாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஷார்ட் ஸ்லீவ் கொடுக்குறேன், 6 வைக்கிறேன். இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். டவுன்வர்டா ஒரு 2 இல்லைன்னா 2.5 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஷார்ட் ஸ்லீவ் தான் வைக்கிறோம். ஸோ 2 இன்ச் இல்லைன்னா 2.5 இன்ச் வச்சா போதும். வச்சுட்டு இங்க ஒரு லைன்,
நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணி பாருங்க. இது வந்து பிளவுஸ் கிடையாதுங்கனால ரொம்ப ஃபிட்டிங்காலாம் இருக்காது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஸோ 8.5 வருது. 8.5 இருக்கு. ஸோ 8.5 எங்க வருதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ இந்த சைடு 8.5. சென்டர்ல இருந்து இந்த டாட்டை ஜாயின் பண்ணிருங்க. இதோடைய ஹாஃப் இங்க இருந்து மேல் பக்கமா ஒரு 1/4 இன்ச்சோ இல்ல ஒரு 1/2 இன்ச்சோ எடுத்துக்கோங்க. இது நீங்க பிளவுஸுக்கு எடுக்கிற மாதிரி குழி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சோ குழி எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க லைட்டா பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான், குழி எடுக்கிறது ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 10ங்கிறதுனால சென்டர்ல இருந்து லெஃப்ட் சைடு ஒரு 5, ரைட் சைடு ஒரு 5, டோட்டல் 10. ஸோ இங்கிருந்து ஒரு 5 மார்க் பண்ணியிருப்போம், இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு 5 ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்க ஒரு 1.5 இன்ச், இங்க ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு. உங்களுக்கு இந்த குழி வேணான்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க இப்படியே கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஓகே, ஸ்லீவ் நமக்கு ரெடி. இப்போ லைனிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? லைனிங் வந்து இன்னைக்கு நான் 2 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். சோ இது வந்து வித், இது வந்து லென்த். ஓகேங்களா? சோ இப்ப வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே டைம்லயே நம்ம போட போறோம் அப்படிங்கறதுனால நான் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ சென்டர், இதுதான் சென்டர். இப்ப நான் வந்து ஈக்குவலா 2 மீட்டரை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டு இது வந்து ஓப்பன் ஏரியா, இது வந்து க்ளோஸ்ட் ஏரியா. ஸோ க்ளோஸ்ட் ஏரியா நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் இப்ப நமக்கு சென்டர்ல வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து க்ளோஸ்ட் ஏரியா, இதுவும் க்ளோஸ்ட் ஏரியா.
ஸோ இது வந்து டபுள் கிளாத்தா இருக்கு, இது டபுள் கிளாத்தா இருக்கு. ஸோ ஒன்னு ஃப்ரண்ட்டுக்கு ஒன்னு பேக்குக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஓப்பன்ல இருக்கு. சைட்ல நமக்கு கிடைக்கிற இடத்துல ஸ்லீவ் எடுத்துடலாம். ஓகேங்களா? இது வந்து சின்ன பாடிக்கு கரெக்டா இருக்கும். ஸோ ஓகே, நம்மளோட பேட்டர்ன் ஷீட் எடுத்துட்டு இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங் ஏரியா பக்கம் தான் இந்த சென்டர் இருக்கணும். ஓகேங்களா? மேல வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக நம்ம விட்டுருவோம். ஓகே, ஸோ ரொம்ப ஒட்டி வைக்க தேவையில்ல. 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுறலாம். கீழே ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே நம்ம இனிமே தான் மார்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இங்க வந்து 1.5 இன்ச் கொடுக்கலாம். ஸோ இங்க வர வர எந்த இடத்துல நமக்கு இங்க பெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து தான் அந்த 1.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அதுவும் பெண்ட் ஆகி தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டுக்கு இடையில பாதி வரைக்கும் தான், இது வரைக்கும் தான் வைக்க போறோம். மித்தது எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்க போகுது. ஸோ இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 23 தான் வச்சிருந்தோம். ஓகேங்களா? நம்மளோட டோட்டல் ஷோல்டர்ல இருந்து கீழே நீ இருக்கு இல்லையா, முட்டி வரைக்கும் நம்ம டாப்போட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 39. பட் லைனிங் வந்து எப்பயுமே ஈக்குவலா வைக்க மாட்டோம். மெயின் ஃபேப்ரிக் விட லைனிங் வந்து மினிமம் ஒரு 3 இன்ச்ல இருந்து 4 இன்ச் வரைக்கும் கம்மியா இருந்தாதான் அது வெளியில வராம நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டா கிடைக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு 3 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்ப 39 இருக்கு அப்படின்னா 39ல இருந்து ஒரு 3 கம்மி பண்ணோம்னா, இல்ல 3 இல்லைன்னா 4 கூட கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 39ல ஒரு 4 கம்மி பண்ணிட்டோம்னா 35 இங்க இருக்கு. ஓகேங்களா? மடிச்சு அடிக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு 1/2 இன்ச்சோ இல்ல 1 இன்ச்சோ விடுவோம். ஸோ 36 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 36. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து இது கீழே கொண்டுட்டு வரணும். ஓகேவா? ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே கொண்டுட்டு வந்துடலாம், நோ இஷ்யூ. இல்ல எனக்கு வந்து சீட்டு நல்லாவே கவர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைட்டா ஸ்லாண்டிங் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் ஸ்லாண்டிங் பண்ணக்கூடாது, லைட்டா தான் பண்ணும். லைட்டா இந்த அளவுக்கு பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க ஸ்ட்ரெயிட் எடுத்தாவே உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்ம ஸ்லிட் வைக்க போறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் தான் ஸ்லிட் இருக்க போது. இங்க இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேல நீங்க அப்படியே இந்த 1.5 இன்ச்சை கீழே காமனா கொண்டு வரதுனாலும் கொண்டுட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் விட்டீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? 1 இன்ச்சுங்கிறது கம்மியா இருந்தாவே நமக்கு மடிச்சடிக்கிறதுக்கு போதும். ஸோ இது உங்களோட சாய்ஸ் தான். உங்களால மடிச்சு அடிக்க முடியும்னா நீங்க 1.5 இன்ச் வச்சுக்கோங்க, இல்லைன்னா 1 இன்ச்சோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ கட்டிங் எப்படி வரும்னா இங்க வந்து இப்படி போய் இப்படி கட்டிங் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓகேனா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சேம் அந்த 1.5 இன்ச்சை அப்படியே கொடுத்துக்கோங்க.
ஓகேங்களா? இது உங்க சாய்ஸ் தான். ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கட்டிங் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரண்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். பேக் வந்து இன்னும் போடல. பேக்கோட நெக் வந்து 5 தான் கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நெக் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கட் பண்ணணும், பேக்குக்கு கட் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த இடம்லாம் காமனா எப்பயும் போல இருக்கு. ஸோ நமக்கு ஸ்லீவ் வந்து இங்க எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க நமக்கு பிளேஸ் இருக்கு, ஸோ எடுக்க முடியுது அப்படின்னா நம்ம இப்ப அப்படியே கட்டிங் போட்டுக்கலாம். சப்போஸ் இங்க இடம் பத்தல அப்படின்னா கொஞ்சம் 1.5 இன்ச்சுங்கிறத நம்ம 1 இன்ச்சா கூட கம்மி பண்ணிக்கலாம். பிகாஸ் வித் வைஸ் வந்து இந்த கிளாத் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால ஓகே. நெக் நம்ம இன்னும் ஃபினிஷ் பண்ணாம இருக்கோம். ஸோ நெக் மட்டும் ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நமக்கு வந்து பேக் 5 இருந்தாவே போதும். ஸோ இங்க வந்து 2.6 வச்சிருந்தோம். ஸோ பேக் வந்து ஒரு 1/2 இன்ச் யூ ஷேப் எடுத்துக்கலாம். இதுக்கு சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச். இந்த இடத்துல நாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு 2 பீஸ் இருந்தா போதும். மொத்தம் 4 இருக்கு. ஸோ 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த போர்ஷன்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா ஓகே, நீங்க இதை அப்படியே எடுத்துக்கலாம்.
ஓகே, ஸோ மேலே வந்து ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துடலாம். சைடில் 1/2 inch. ஸோ இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணுங்க. இந்த சைடும் ஸ்ட்ரெயிட். ஓகே, இப்போ வந்து கட்டிங் போட்டோம். அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். ஓகே, மெயின் ஃபேப்ரிக் எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை நான் 4ஆ ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு கிளாத் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒன்று லென்த்தில் வரும், ஒன்று வித்தில் வரும். இன்னும் எனக்கு வந்து இது வித்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இப்படி வித்தில் தான் அதிகமாக இருக்குது. அதனால நான் வந்து இப்போ 4ஆ ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ ஃபோல்டிங் சைடு இங்கே இருக்குது. 4 கிளாத்துமே ஃபோல்டிங்கில் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ ஃபோல்டிங் என் சைடு இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். ஆக்சுவலா ஃபோல்டிங் ஒன்னா இருக்கிற மாதிரி இங்க வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 41.5 இருக்கு. பட் நமக்கு 39 தான் வேணும். 39 வேணும். 39 பிளஸ் 1 inch வந்து மடிச்சடிக்கிறதுக்கு வேணும். ஸோ டோட்டலா நமக்கு 40 இருந்தா போதும். நமக்கு 41.5 இருக்கு. ரிமைனிங் பிளேஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் சுத்தியும் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் பிளேஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து கட்டிங் போட்டுடலாம். நெக் போர்ஷன் மட்டும் தனியா கட் பண்ணிக்கலாம். இப்போ வேண்டாம். சுத்தியும் வந்து ஒட்டி கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா கூட எக்ஸ்ட்ரா துணி விடும் போது அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிசுறு வந்து அதிகமாக வராமல் இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் பிகாஸ் நம்ம ஸ்டிச் பண்றப்ப இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட்டிங் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.